விட்ட ஒரு ஆளை தான் இப்போ வந்து இந்த படகுல ஏற்றி நம்ம நினைக்கிறேன். அதிகாரிகள் வந்து இங்கே வந்து நேர அவை வந்து கடல் நீர் வத்தினா பிறகு மழை நீர் வத்தினா பிறகு அப்படியான பூச்சாண்டி கதை வந்து அவை இங்கே எங்களுக்கு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் என்னட்ட ஏழாத புள்ளி ஒன்று இருக்கு. நான் கொண்டு எழுதியும் போக இயலாது. பாருங்க இந்த கடல் பெருக்கெடுத்து இங்கே மட்டும் வந்திருக்கு. இந்த முழு அரைவாசி பேர் மறைஞ்சிருப்பாரு. இல்லை அப்படியா இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரம் மலையல் முடிஞ்சதால் இப்போ கடலுக்கு வந்து போட்டுகளை இதெல்லாம் இந்த புயலால் போட்டெல்லாம் மேலே வந்திருக்கு. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைனாதீவுக்கு வந்திருக்கோம். இந்த புயலால் வந்து நைனாதீவு மக்கள் உள்ள பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எங்களோட உறவுறாக கால் பண்ணி சின்ன போய் நைனாதீவு ஒரு கருத்து போடுவோம் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய தினம் நைனாதீவுக்கு வந்திருக்கோம். நைனாதீவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவை இந்த புயல் ஏற்படுத்தி இருக்குது. மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் வரப்போகுது. மறக்காமல் சேனலுக்கு வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற காணொலியில் உங்களுக்கு வரும். காணொலி திறந்து பாருங்க இந்த நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி புயல்கிட்ட இந்த துறையூர் புங்குடுதேவி பாலத்தால் போயேங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு நான் காலனி போட்டுறான் எப்படி இருந்தேன்னு சொல்லி ரோட்டுக்கு மேலால் வந்து தண்ணி நின்றது. இன்றைக்கு பார்த்தா ரோட்டில் எந்த ஒரு 4 அடி தண்ணி இல்லை. உண்மையிலேயே நல்ல விஷயம். காலனி திறந்து பாலத்தை பார்த்தீங்கன்னா வேலனை பிரதேச வந்து க்ளீன் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முதல் காலை பதிவேற்றிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து 1 அடிக்கு மேலே தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக தண்ணி வந்து ஓடினது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குண்டு குழியெல்லாம் நிரப்பி இருந்தவையல் அதெல்லாம் வந்து இந்த கடல் அலை வந்து பேத்து எறிஞ்சிட்டு அதோட இங்கே நைனாதி அந்த போட்டெல்லாம் உடைச்சிட்டுது. அப்போ அதால் போக முடியாமல் எனக்கு பயத்தில் நான் திரும்பி போனான். அதுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த காணொலி பதிவேற்றேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வளமையான வீதி போலே காட்சியளிக்குது. ஆனால் என்னென்னா இந்த கரையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைச்சி எல்லாம் வந்து கரைக்கு கிடக்கிறது, அதாவது கடலுக்காக கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு மோசமான ஒரு செயலை தான் செய்திருக்குது. மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த கடலில் இருந்த பெரும்பாலான கஞ்சலை வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து கரையில் விட்டுட்டு போகணுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் கடலுக்கு போட்ட கஞ்சலை இந்த கடலில் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கரையில் விட்டு போயிருக்குது. ஏன்னா முழு கஞ்சலும் இப்போ ரோட்டில் தான் கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் வந்து வெள்ளம் இருக்குது. அதோட குண்டும் குழியுமாக இருக்குது. இந்த குறிகட்டுவான் ஜெட்டி அதாவது இந்த பாலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தண்ணிக்கு மேலே நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் காணொலியில் பார்த்தேன். நான் இதில் என்ன இந்த கட்டுகளை எல்லாம் உடைச்சி விழுத்திருக்கு இந்த கடலில் அலைய காரணமாக. அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொலியை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்போ இதில் நிற்கிற படகு பார்த்தீங்கன்னா நெடுந்தீவுக்கு போக்குற படகு. கிட்டத்தட்ட இப்போ 4-5 நாட்களையே இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 4 நாட்கள் கழிய பார்த்தீங்கன்னா இப்போ படகு சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு நைனாதீவுக்கு போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. நேவிஇந்த ரோந்து படகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டிருக்குது கரைக்கு. இப்போ நைனாதீவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நைனாதீவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் பழமை மாதிரியே இருக்குது. இனி உள்ளே போனால் தான் தெரியும் என்ன நிலைமை என்று. நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் இப்போ வாயில் கதவு வந்து பூட்டப்பட்டிருக்குது. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சாப்பாடு இருக்குது. இந்த அம்மாங்கள் கொடுத்துருக்குற சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நைனாதீவில் படகு சேவை நிப்பாட்டப்பட்டது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தருக்கும் தகவல் கிடைக்கலையோ இன்னொன்று தெரியலை. அதன் காரணமாக வந்து இன்றைக்கு கோயிலில் பெருசாக ஆகலை காணையில். இப்போ நாங்கள் இதால் போய்கொண்டிருக்கோம். இனி போனால் தான் இங்கே புயல் நிலவரம் என்ன மாயன்னு சொல்லி தெரியும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நைனாதீவில் இந்த கச்சாங்கடையில எல்லாம் பூட்டு அதோட இப்போ தான் தொழிலுக்கு போயிட்டுலாம் வந்து கொண்டிருக்கிறேன்.
பார்ப்போம் போய் கதைச்சு என்ன மாதிரி. இங்கே இதுக்கெல்லாம் மேலுக்கு வந்து தண்ணி ஏறி இருக்கு. இப்போ இந்த மேலே இந்த கடல் தாவரம் வந்து மேலே வந்திருக்கு, அதால் பார்க்க தெரியுது கடல் வந்து மேலே வந்திருக்குது. ஓ, இது பார்த்தீங்கன்னா நைனாதியுண்ட இந்த கடல், அதாவது கரடன் பாம்பு திருவிழாவின் போது இந்த வீதியெலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கடல் ஏறி மேலே வந்திருக்கு. இதில் எல்லாம் கடல் ஏறி ஏற்படுத்தியிருக்கு. அதால் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அரிப்பு வந்திருக்குன்னு சொல்லி, கடல் அரிப்பு. ஓ, மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தை பண்ண தொடர்ந்து அடிச்சிருந்தா புயல். ஓமா நிஷாந்தண்ணே, இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்தொழில் செய்கிற தொழிலாளர்கள் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தொழிலாளர்கள் இன்னும் கடலுக்கு போகல, இந்த போட்டுகளெல்லாம் மேலே ஏற்றி இருக்கேன். இதெல்லாம் இந்த புயலால் போட்டெல்லாம் மேலே வந்திருக்கு. தூக்கி வச்சீங்க அண்ணா வணக்கம். இது நயனாதிபத்தினே மட்டாரம். இந்த பகுதியில் வந்து இந்த புயலின் தாக்கம் நாங்கள் வரைக்கே பார்க்கும்போது கொஞ்சம் மோசமாக தான் தெரியுது. இங்கே என்னம்மா இருந்தது இந்த 4 நாட்களாக? 4 நாட்களாக இந்த முதலாம் வட்டாரம் இல்லை, இந்த ஊர் உள்ள ஆக்களோட வெளியே போயில்லாத காற்றின் வேகமும் அதிகரிச்சது, மழையின் வேகமும் அதிகரித்து குடிசையிலிருந்து வெளியே வீடுகளிலிருந்து வெளியே போக இயலாத அளவுக்கு அப்படியான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. இங்கே தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா? கடத்தொழிலாளிகள் வாழ்வாதார பிரச்சனை 5 நாளாக, இன்றிலிருந்து 5 நாளாக வாழ்வாதார பிரச்சனை. மற்ற நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு எங்களோட சங்கம் மூலமாக அறிவித்து டிஎஸ்ஐஸ் மூலமாக அங்கே இந்த மக்களுக்கு வந்து நயனாதில் இருக்கிற கடத்தொழிலாளி எவ்வளோருக்கு உணவளிக்க சொல்லி கூறி அது அவர்கள் அந்த இதை இது நேரமாக செய்திருக்காங்க. சாப்பாடுலாம் வழங்கினார். அவ்வளோத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இங்கே ஏற்பட்டிருக்குது. இங்கே என்ன கடத்தண்ணி உள்ளே வந்ததோ? கடத்தண்ணி என்னென்னு சொல்லினா மழை தண்ணி உள்ளுக்கு வந்ததால், கடல் மட்டம் உயர்ந்ததால் மழை நீர் வெளியாகாமல் போயிடுச்சு. அதால் வந்து கடல் நீர் உள்வாங்கப்பட்டுள்ளது. மற்ற இங்கே அந்த மின்சாரம் எல்லாம் இருந்ததோ? மின்சாரம் மழமையாக இருந்தால் ஒரு சில நேரம் தரப்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் இதுதானே இன்ஜின். குடிதண்ணிகள் அந்த பிரச்சனைகள், குடிதண்ணிகள் எடுத்து வச்சிருந்தால ஒருவேளை அந்த மழை நேரம் வந்து குடிதண்ணி தேவைப்படாது. நமக்கு வெக்கையான நேரம் தானே இங்கே தண்ணி தேவைப்படும். அதால் இங்கே அவ்வளோத்துக்கு வந்து இங்கே இந்த புயல் தண்ணிகள் எல்லாம் ஏறி இருக்குதோ? இருக்குது, நீங்கள் பார்க்க தெரியுது தானே சார். இங்கே எவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தால் தண்ணி? இங்கே வந்து வளமையாக வர இந்த பருவக்காற்றில் விட மேலதிகமாக நீர்மட்டம் உயர்ந்துருக்கு. இதுவரை காலத்தில் எப்பாலும் இப்படி ஒரு பேரணத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க? நாங்கள் எந்த வயசுக்குள்ளே அறியலை. ஆனால் 66ஆம் ஆண்டு இப்படி ஒரு புயல் ஒன்று வந்து கடலுக்கு போன மீனவர்களை காணாமல் போனது என்று அறிந்திருக்கின்றோம். அதுக்கப்புறம் இந்த ஆண்டு தான் இப்படி மிகப்பெரிய அர்த்தம் வந்திருக்குது. அப்போ இந்த சுனாமி நிசா புயல் கால பகுதியில் எல்லாம் சுனாமியோ நிசா புயலோ இங்கே வந்து அந்தளவு ஒரு பாதிப்பை தரையில் இப்போ வந்த காலத்து தான் எங்களோட தீவுக்கு வந்து எங்களோட தீவு மற்ற தீவுகளை பெரிய எங்களோட தீவு மாதிரி தான் மற்ற தீவுகளுக்கும் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கும். இதே மாதிரி பாதிப்பு. உங்களோட மனநிலை வந்து எப்படி அந்த நேரத்தில் கடல் சுனாமியா வரும் அப்படியா யோசனைங்களோ? இல்லை, சுனாமின்றது அப்படி அதை விட மேலதிகமாக வருமென்றதான் எதிர்பார்த்தது. ஆனால் இன்னும் ஒரு 2 அடி தண்ணீர் கடல் நீர் உசரமாக இருந்தான்னு சொல்லிச்சோன்னா நைனாவியில் அரைவாசி பேர் மறைஞ்சிருப்பார். இல்லை, அப்படியான சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு எல்லாம் மழை பெய்திருந்தால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இப்போ அதான் இதில் இந்த புயல் வந்ததோ மழை வந்த மாதிரியே ஒரு சின்ன ஒரு இதையும் பார்க்க முடியாமல் இருக்குது. இந்த கடத்தண்ணி மேலே ஏறினதால தான் இப்போ தெரியுது புயல் வந்தன்ற மாதிரி. சொன்னால் இந்த இதை வந்து ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓ வந்து இங்கே பார்க்குறதுக்கு அங்கே கடல் மார்க்கமாக வர வேணும். அது ஆனால் அவை அங்கே இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அப்போ உங்களுக்கு விளங்கோணம் இந்த தனியார் படகை வந்து 3 நாள் நிப்பாட்டி இருக்கண்டா அங்கே இருந்து வரையிலாத அளவு கண்டு
வரையலாத நிலை. அப்போ அவை அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இங்கே வந்து நேராக அவை வந்து கடல் நீர் வத்தினா பிறகு மழை நீர் வத்தினா பிறகு வந்து இங்கே அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு அப்படியான பூச்சாண்டி கதை வந்து அவை இங்கே எங்களுக்கு சொல்ல நேரடியாக அந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இங்கே வந்து அதை பார்க்கல. நெடுந்தீவில் இருக்கிற பேஷண்ட் ஏற்றுறதுக்கு ஹெலிகாப்டர் போகுது. நைனாதையை பார்க்குறதுக்கு இந்த எங்களோட ஊருக்கு வேலை செய்கிற அதிகாரி மாதிரி அதை வந்து பார்த்துருக்கல நேரடியாக. நேற்று வந்திருக்கணும் எல்லாம் முடிஞ்சா பிறகு வந்து பார்த்து போட்டு அது அப்படி பிரச்சனை இல்லை, அது அப்படி இல்லை. இங்கே உள்ள எங்களுக்கு தான் தெரியும். இல்லை தச்சலாக இன்னும் ஒரு 5 அடி தண்ணி விசாரமே தான் நைனாவில் ஒருத்தரையும் கண்டிருக்கல. அது இல்லை உண்மையாக தான். அந்த நேரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். என்னென்னு சொன்னால் இந்த மழை வெள்ளங்கள் வந்து அப்படி இல்லை இருந்தால் போல என்ன டக்காண்டு எதிர்பார்க்காத அளவுக்கு வாரம் அந்த கஷ்டம் நாங்களும் அதை உணர்ந்து நாங்கள் அதில். ஆனால் எங்களுக்கு இந்த தகவலை வந்து நெடுந்தீவிலேருந்து டிஓ சார் குறிசார்ன்னு சொல்லி அந்த ஆள் தான் அறிவித்தது. ஒருத்தர் என் கடலுக்கு போகணும் கூட தொழிலாளர் பாதுகாத்து வச்சேன்னு சொல்லி அந்த டிஓ சார் சொல்லித்தான் நான் இங்கே அவ்வளோ பேர்கிட்ட இதை நினைந்து போய் சொல்லி முழு போட்டுகளை மேலே தூக்கி வச்சது. ஆனால் எங்களோட டிஓ சர்வீஸில் இருந்தோ மற்ற ஜிஎஸ் மூலமாக வந்து இந்த ஒரு வசனம் எங்களுக்கு சொல்லையில் வேணுமென்று சொல்லிச்சுன்னா அது வந்து என்னட்ட கேள்விட்ட நேரடியாக நான் பகிரங்கமாக பதில் சொல்ல தான் நான் இருக்கிறேன். இந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு இந்த நிவாரணங்கள் மீனும் கிடைக்கவில்லை இந்த பகுதிக்கு? நிவாரணம் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஊரில் வந்து மீனவர் இல்லை மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பாதிச்சிருக்கு. படகுல வேலை செய்கிற ஊழியர்கள் பாதித்திருக்கு, ஆட்டோ சாரதிகள் பாதித்திருக்குது, மற்ற விவசாயம் அழிஞ்சு பாதித்திருக்குது. அதை விட மேலதிகமாக பாதித்துட்டா மீனவர் வாழ்வாதாரம் நல்லா இதுகள் இந்த நெடுந்தீவில் இருக்க இந்த டிஓ சார் வந்தவங்களுக்கு இதை சொல்லாட்டி நான் கணவர் மரணித்திருப்பேன். அப்படி திடீரென்று வந்த வேக புயல் அணிஞ்சு காற்று எப்படி இங்கே அடித்தது? காற்று வந்து 60 கிலோமீட்டர் தான் நம்ம வால்யாரிக்கு அறிவித்ததா. இங்கே அடித்தது 120 கிலோமீட்டருக்கு வேகம், அரைவாசி மடங்கு மேலதிகமாக 60. நாங்கள் 80 சந்திச்சிருக்கிறோம், கடலுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இது வந்து எங்களோட கரக்கடையில் இந்த இதில் இறங்கலாத அளவுக்கு இறங்கல. இந்த இதுக்கு மேலால் வந்து தண்ணி எந்த அளவுக்கு போகிறோம். இதில் இருந்து எத்தனை அடி தண்ணி உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஆரம்ப கட்ட தண்ணீர் இதுதான் கடலில். ஆனால் இதுக்கு மேலால் வந்து அந்த அளவுக்குள்ளே போய் வேணுமென்று இந்த அது அந்த நெட்டடி காட்டி இந்த அடையல் எல்லாம் வந்து அங்கால அளவுக்குள்ளே போயிடுது. இல்லை அது பார்க்க தெரியுது. அந்த மரங்கள் எல்லாம் கருகி போயிருக்குது. ஏன்னா உப்பு தண்ணியில் வந்து வளராத மரங்கள் வந்து உப்பு தண்ணியை கண்டோன்னே அந்த கருகி போனதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எத்தனை நாள் அந்த பாதிப்பு கூட நடைபெறுது? பாதிப்பு வந்து எங்களுக்கு வந்து இன்றைய தவிர அந்த இது நாட்களும் வேகமாக இருந்தது. அதுக்கு முதல் வந்து ஓரளவு இதாக இருந்தது. அவே இந்த 60 கிலோமீட்டரில் தான் காற்று வீசும் அந்த அளவில் தான் 2 நாளைக்கு முதல். ஆனால் இதுக்கு பிறகு வந்து 120 எங்களை எல்லாம் ஏன்னு சொல்லிச்சா கரைக்கடை போனால் எங்களை தள்ளி வேலியில் சாத்துறதுக்கு வந்தோன்னா எங்களுக்கு நாங்கள் எனக்கு 50 வயசு. இந்த அனுபவத்தில் இப்படி ஒரு காற்று நான் இது வரைக்கும் காண இல்லை. புறவு புயல் சுனாமியை கண்டனேன், அது கூட எங்களுக்கு அந்த பெருசாக தெரியாது. இது 2 மில்ல ஒன்றா வந்துட்டு. அப்போ கோவிலில் சாப்பாடு எடுக்க வர சொல்லி அங்கே சாப்பாடு எடுக்க வர சொன்னால் வீட்டிலேருந்து வெளியே வலிக்கிடையிலாமல் இருக்குது. நான் போர்னாமல் திரும்பி வீரோட வருவோமாண்டு அப்படியான கட்டம். சரி அண்ணா, அப்போ நன்றி அண்ணா. நான் மனதில் இருக்க முழு வேதனையும் கொட்டி தீர்த்திருக்கிறார். என்ன தாங்கள் பட்ட கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரால் சொல்ல முடியாத அளவுக்கு நிற்கிறார். ஏன்னா தாங்கள் வந்து சரியாக ஒரு கஷ்டத்தை சந்திச்சுட்டு இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சாதாரண வெள்ளம் இல்லாமல் இருக்கைக்கு வந்து பார்த்தா தாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாத ஒரு நிற்பதில் ஆகியிருக்கணும். சரியண்ணா, நன்றியா. இப்போ நைனாதீவண்ட நாகவிகார பக்கம் போகிற பாதையால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இதால் போய் பார்த்தா தானே அதுக்குள்ள வெள்ளத்தால் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் நிற்கிறோம்ன்ற மாதிரி கூறினோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலாம் வெள்ளமாக தான் நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து வெள்ளம் உண்மையிலேயே வெட்டி விடக்கூடாது. ஏனென்றால் நிலத்தடி நீர் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இந்த இடத்துல ஆக்களும் இல்லைன்ற மாதிரி தான் கிடக்குது. அப்போ அதால் வெள்ளங்கள் நிற்கிறதுல வந்து நிலத்தடி நீர் வந்து நன்னீராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இங்கே வெள்ளம் வந்தாலும் அப்படியே கடலுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கடலே வந்து ஊர்மனைக்கு வந்ததால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை இந்த மக்கள் வந்து எதிர்நோக்கி இருக்கணும். இதெல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணீரோடு இருக்குது, வீடெல்லாம் தண்ணீரான் இருக்குது. இப்போவும் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க கடலுக்கு. இப்போ இந்த தியாரைக்கு முன்னுக்கு இருக்கிற வீடுகள் எல்லாம் வெள்ளத்தில் இருக்குது. இதெல்லாம் பாருங்க இப்படி இருக்கின்ற வெள்ளங்களால். வணக்கம் அம்மா. இப்போ வந்து ஒரு புயலின் தாக்கம் வந்து வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் அடித்து ஒரு ஓய்வுக்கு வந்திருக்கு. இப்போ நைனாதீவில் எப்படி இருந்தது அம்மா அந்த நிலைமையில் கூட?
வெள்ளம் எல்லாம் வெள்ளம் தாண்டாக்கேன் வெள்ளம் வீடுகளுக்கும் வெள்ளம் வந்தது என்னட்ட ஏழாத புள்ளி ஒன்று இருக்கு நான் கொண்டு எழுதியும் போக இயலாது 50 வயசில் போயிட்டு ஏழாத புள்ளி ஒன்று இருக்குது கொண்டு போய் இல்லாத அந்த வீட்டுக்கு பழைய போட்டு அந்த பிள்ளைய கழிச்சு வச்சுருக்கேன் பட் கொஞ்சம் பேர் பள்ளிக்குள்ளே இருக்கணும் அப்போ அம்மாவுக்கு போய் எத்தனை வயது? எனக்கு 73 ஆகும். அம்மான்னு இந்த 73 வயதில் இதுவரை காலம் இப்படி ஒரு பேரிடெல்லாம் கண்டானீங்களோ? இது இந்த நிசா புயல் எல்லாம் வந்தது, சுனாமி எல்லாம் வந்தது, சுனாமி வந்து அப்படி இப்படி எல்லாம் இல்லை. ஆனால் இதுதான் ஒரு மிகப்பெரிய அழிவாக இருக்குது நயனாதியில். அழிவாக இருக்கும். ஆனால் இங்கே தான் மழையும் கூட போல இருக்கு பார்க்க. ஆனால் வெள்ளம் எல்லாம் பார்த்தா வெள்ளம் நின்ற மாதிரியே இங்கே ஒரு கடலுக்கு வட்டி விட்டு ஓடிட்டு இந்த வெயிலுக்கும் கொஞ்சம் ஏற்பட்டு. அப்போ அவ்வளவு ஒரு பாதிக்கப்பட்ட இடத்த இப்போ பார்த்தா இது மழை பெய்தன்றே ஒருத்தன் சொல்ல மாட்டேன் வெள்ளம் நின்ற இடம்ண்டு. இல்லை நாங்களே வீடியோக்களில் பார்த்துனாங்க இந்த ஜெட்டியெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போயிருந்தது. அப்படி இருக்கேங்க இப்படி இருந்தது. இப்போ வீட்டெல்லாம் வெள்ளம் மத்திட்டா? அப்போ அளவில் நேற்றும் கொஞ்சம் மழையில தான் நேற்று பின்னேறாங்க. அதனால இப்போ கொஞ்சம் வெள்ளங்கள் கொஞ்சம் இப்படி தட்டு வெள்ளமாக கிடக்கு. அப்போ சாப்பாடெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்ததிலோ? நான் போகிறேன், நான் உள்ளான் சமைக்கிறேன்டாக்கா. நான் இடம் வேண்ட மாதிரி முகாம் மாதிரி பழக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. சரியம்மா, நன்றியா. இதுதான் நயனாதி பவர் சப்ளை. இப்போ இதால் போய் தான் நாங்கள் அந்த அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்ன்ற மாதிரி கூறினோம். நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்னட்டு. இது பார்த்திங்கன்னா வேரண பிரதேச சபை உப அலுவலகன் நயனாதிவாம். பிரதேச வைத்தியசாலை. எனக்கும் 56 வயசாச்சு. இது ஏற்கனவே நான் பிறந்த ஆண்டில் 68ஆம் ஆண்டு வந்த புயல் வடமிழச்சியாக்கள் வந்து ஒருத்தரும் உயிரோட திரும்பியது வன்னைக்கு. அப்போ நான் பிறந்த ஆண்டு 68ஆம் ஆண்டு திரும்பி நிசா புயல் வந்து 2ஆம் கட்ட நயனாதி முழுக்க வெள்ளப்பெருக்கெடுத்து எல்லாட்ட வீட்டுக்கே தண்ணி உள்ளிட்டது 2ஆம் கட்டம். இது எந்த வயசு 56 வயசுக்கு இது 3ஆவது கட்டம். ஆனால் இதுதான் பலவந்தமான கடல். கடல்னு சொன்னால் ஒரு தரையில் இருந்து கிட்டத்தட்ட அந்த மதில் ஓரளவு கிலோமீட்டருக்கு கடல் வந்து எத்தனையோ வரைகள், கொடிகள், கட்டு மரங்கள் சேதாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா இதில் ஒரு வெள்ளமும் இல்லை, வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. இப்போ வந்தோடனே நயனாதிக்கு என்னடா ஆடி போண்டு. ஆனால் நீங்கள் ஒரு 3-4 நாளுக்கு பார்த்தா பாலை நிறைஞ்சிட்டு தண்ணி அந்த கறியோட இந்த வரைங்கெல்லாம் அள்ளி எறிஞ்சு கிடக்கு. இப்போ நீங்கள் தேவைக்கு இங்கே எந்த விதமான சேதாரம் நயனாதிக்கு இல்லையே. ஆனால் வாங்க, அதாவது கத்தியா குடாவில் போய் பார்த்தீங்கன்னா சனம் உடம்பு வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும். அதங்க கத்தியா கூடான்னு சொல்லி லாஸ்ட் பொங்கல் எதால் அதுக்கு போகணும். நயனாதீவில் நீங்கள் போனால் மேற்கு சைடு லாஸ்ட் பிடாரி கோயில் தீர்த்தக்கரை ஏரியா கத்தியா கூட. எவ்வளோ கிலோமீட்டர்? அதில் லாஸ்ட்டில் பார்க்க போனால் 3.5 கிலோமீட்டர் லாஸ்ட்டாக தான் கத்தியா கூட. அதுக்கு நீங்கள் போய் பார்த்தா அந்த வெள்ளம் அப்படியே தான். அப்போ அப்படி இடம்பெயர்ந்த ஆட்களுக்கு வந்து சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் இன்றைக்கு நைட்டுக்கு பான் 8 வட்டாரத்துக்கு 8 வட்டாரத்துக்கு சாதாரண 1500 குடும்பம் இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த செய்கிற உதவியை அந்த வட்டாரங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா பாண்டா 2 பேருக்கு இல்லைனா 3 1 பணம் கொடுக்கலாம். அப்படி இந்த தீவில் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாகூசணி அம்மன் கோயிலார ஓடர் என்னென்னா 3000-5000 பேர் வர இடத்துல அந்த காசு வந்து ஊர் மக்கள் 5000 வெடிங்குக்கு கொடுத்தது, செத்ததுக்கு கொடுத்தது, பிறந்த நாளுக்கு கொடுத்த பணம் எத்தனையோ கோடி மில்லியன் இங்கே இருக்குது பேங்கில். அதிண்ட வட்டி வீதம்தான் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற அன்னதானம் இந்த மண்டபத்தில். அதே சாப்பாடு ஏஜியோ இங்கே உள்ளாக சொல்லியிருக்கிறாங்க. வார மக்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் இரவோ பாயிலோ கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொல்ல வேணாம் மனுஷன். அது அவங்கள அந்த கோயில் செய்யுது, இப்போயும் செய்யலாம். சரி தானேங்க, அதில் தப்பில்லைன்னு சொல்லுங்கள். அந்த சாப்பாடு வந்து கோயில் பணமோ அல்ல ஒரு தனியாக இருந்த பணமோ இல்லை. இது உலக நாடு முழுக்க கொடுத்த பணம் தான் இந்த கோடி மில்லியன் இங்கே இருக்கிற பணம்.
இன்றைக்கு 100 பேர், இன்றைக்கு நாளைக்கு 150 பேர். அப்போ அந்த சாப்பாட்டை கொட்டி மிஞ்சி கடலுக்கு வந்து மீனும் சாப்பிடுது, மாடு சாப்பிடுது, மனுஷர் சாப்பிடுது. எல்லா விதத்திலும் அந்த பணம் உதவுது. மீனும் சாப்பிடுதான், மாடும் கொண்டு எரியோட ஒழிக்க சாப்பிடுதான், பொது சனமும் வாங்கி நன்மை அடையும். அது அம்மாளின்ற ஒரு கொடை. ஏன்னு சொன்னால் உலகத்தை எடுத்துட்டாலும் இந்த குரியல் தான் நாங்கள் ஏறினோன்னா ஒரு மனுஷனுக்கு 3 நேரம் சாப்பிட 1000 ரூபாயிலாலும் சாப்பிடலாம். இன்றைக்கு நாகபூசணியா மேலே புத்தியை கொடுக்குறான், கடலையும் கொடுக்குறான், பஞ்சாமத்தை கொடுக்குறான். சாப்பாட்டை வாங்கி கொண்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் சாப்பிடலாம், முடியும் சாப்பிடலாம். எத்தனையோ உயிர்களை அந்த அம்மாளாச்சி வளர்த்து கொண்டு இருக்கிறார். அதை நாங்கள் உலக நாடே சந்தோஷப்படுகிறோம். இந்த இன்றைக்கு 9 கப்பலில் சாமான் வந்திருக்குது. 7 நாள் வந்த வெள்ளப்பெருக்காரு இந்த 9 கப்பல் வந்துருக்கு. இல்லாட்டி வருமாங்க இந்த கப்பல் இல்லைத்தானே. இன்றைக்கு இப்படி ஒரு அனர்த்தம் நடந்ததால் தானே ஒரு சின்ன நாட்டுக்கு எத்தனையோ நாளுக்கு அள்ளி கொடுக்குறான். இனி அந்த சாமான் வந்து மக்கள்லாம் அதுதான் சொல்கிறான். அந்த சாமான் எத்தனையோ பேர் கடை எடுப்பான், அவன் எடுப்பான், எஜ்ஜி எடுப்பான், அவன் எடுப்பான் கொடுக்குறான்னு. ஆனால் இந்த சாமான் நல்ல முறையில் போய் மக்களுக்கு பயன்படும் ஜனாதிபதி சொல்லி கொண்டு இருக்கிறார். ஏண்டா ஒருத்தன் கொண்டாய்க்கு எடுத்தவன் 30 லட்சத்துக்கு எடுத்தா அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்து சார்பாக செய்கிறான். எத்தனையோ முந்தி இருந்த ஜனாதிபதி எத்தனையோ பிரச்சனைலாம் நடந்து அவன் காசு எடுத்தவன் கொண்டவன் தான் சரி. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு ஜனாதிபதி ஒரு கட்டந்திரிக்கான ஜனாதிபதி. அவன் காசுக்கு மாசப்பட மாட்டான். மக்கள் 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 தான் இந்த நேரம் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் 9 கப்பலில் சாமான் வந்திருக்கு. யாருக்கு? இலங்கை பாதிக்கப்பட்ட மக்கள். அது உண்மையான நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தா. இன்றைக்கு பாருங்க ஃபோனிலே அறிவித்து கொண்டிருக்கிறான். இன்னென்ன நாடு சரி, இந்த இடத்துல மக்கள் 200 பேர் செத்துட்டாங்க, 200 பேரை காணது. யானை கூட காப்பாந்து பண்ணினா கூட நாங்கள் ஃபோனில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு ஒரு ஃபோன் சிஸ்டம் வந்தபடியால் நாங்களும் ஒரு இலங்கையில் உள்ள பிரச்சனையோ உள்ளாலும் உடனுடனே பார்த்துக்கோம். இங்கே ஏதாவது உயிரிழப்பு நடந்ததோ? ஐநாதில் ஒரு விதமான ஒன்று நடக்குது. ஆகின வீடுகள் சேதமிட்ட மாதிரி அது வந்து வெள்ளம் நின்றது ஓகே. ஆனால் உயர்ந்த பூமி என்ற மட்டும் வெள்ளத்தை காணக்கூடிய எல்லாம் கடல் ஊற்றி எடுத்துட்டு. அப்போ இந்த மரங்கள் முறிஞ்சு விழுந்த மாதிரி சேதாரங்கள் அப்படி ஒரு சேதாரம் நைனாதிக்கு இல்லை. அவளாண்டே இல்லை, வெள்ளம் மட்டும் போயிட்டு வந்தது அந்த மதுரோட அந்த பாருங்க இந்த கோயில் சுத்து மதிலோட வந்துருக்கு. நீங்க பாருங்க கடல் மட்டத்திலிருந்து கிலோமீட்டரை பாருங்க இவ்வளவுக்கு கடல் வந்து கிட்டத்தட்ட 8 அடி உயரம் வருமோ. அந்த பாருங்க 10 அடி போடுங்களேன். அந்த அதுல இந்த கடல் அங்க வந்துருக்கு. இன்றைக்கு நீங்க பார்க்க 10 அடிக்கு விழானி. அப்போ 10 அடிக்கு கடல் வந்தது உண்மை, வெள்ளம் நின்றதுமே, நாங்கள் வெள்ளத்துக்கு இருந்தது உண்மை. அதிலும் உங்களை நைனாதீவு எடுத்து பார்த்தால் எந்த நாளும் வீடு கட்டேக்கில் உயர்த்தி தான் வீடு கட்டுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள் தீவு மட்டும் எந்தோ ஒரு நாளைக்கு கடல் உள்ளுக்கு வந்து வெள்ளம் வரலாமல. இப்போ நாங்கள் கூட 1.5 அடியில் கட்டுற கட்டிடத்தை 6 அடி உயரத்துக்கு கட்டி உயர்த்துறது. ஏன்னு சொல்லுங்கள், வெள்ளம் வந்தாலும் கீழே நீங்களும் வீடு உயர்ந்துருக்கு. இதே போல தான் இப்போ சிச்சுவேஷன். இங்கே வீடு கட்ட படிக்கிறாங்களே. ஒரு தீவு நாளைக்கு ஒரு சூறாவளி வரல, ஒரு நிசா புயல் வந்து நாட்டுக்கு போய் இதால் வாஞ்ச தண்ணி உள்ளுக்கு வந்தால் நாடு இப்போ வெள்ளப்பெருக்கு. முதலும் நிசா புயல் வந்த நேரத்தில் அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி ஏறி எங்களை வீடு எடுக்க தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே விழுட்டது. ஏதோ அந்த அம்மாளாச்சின்ற சோதனை வெள்ளச்சாரியை கட்டின உடனே அந்த கடல் திரும்பி இறங்கி கடல் வந்து தரமட்டமாகி அம்மாளின்ற ஒரு சோதனை. அதை நேரில் கண்டவங்க நேவிக்கார். அவாட ஒரு அற்புதம் ஒன்று இங்கே இருக்கு. அவா தன்னை சூழ்ந்த மக்களுக்கு தான் உயிர் ஆபத்து வரக்கூடாதுன்று இன்றைக்கும் அவாவில் ஊர் மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். சிலர் குடிக்கிறான் வெறிக்கிறான், அம்மாள் எங்கே இருக்குது, கடவுள் எங்கே இருக்குன்னு சிலர் இளனம் பண்ணுறாங்க. உண்மையில ஆண்டவன் இருக்கிறான் தான், ஆண்டவனுக்கு உண்மையாக இருக்குது இல்லையன்றவனுக்கு அது நான் சொல்லுவேன். தாக்கம் வந்து இவ்வளோ அம்மாளாச்சி இந்த புதுமையில அப்படியே போயிட்டு இப்போ நீங்கள் பாருங்க, ஒருத்தன் செத்ததோ உயிராபத்தோ ஒன்றும் நைனாதி மண்ணில் இல்லை. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் தானேங்க. இதுக்குள்ள எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை ஜிஎஸ் இருக்குது. 6 மக்கள் வெள்ளம் வந்தது உண்மை. ஆனால் இஞ்சால இல்லை.
கத்தியாக்குள்ளால போய் பாருங்க, வெள்ளத்துக்கு வீடு மிதக்குது. அவங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க. கணிச தண்ணியை பார்த்தீங்கன்னா அது மேலதிக தண்ணியை இதால் தான் போய் கொண்டிருக்குது. இதில் மதம் இருக்குது, இந்த மதவால் தான் போய் கொண்டிருக்குது. இதெல்லாம் இந்த வீடுகள் சில வீடுகள் ஆக்கள் இல்லை மாதிரி கிடக்குது. அப்படி இருந்து நீங்கள் வந்து வெள்ளங்கள் வந்து அதிகமாக இருக்குது பார்ப்போம் நாங்கள் அப்படியே. இப்போ நாங்கள் இந்த வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் உடைஞ்சிருக்கானே முதலே உடைச்சாச்சு, இப்போ உடைஞ்சோன்னு தெரியலை. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கத்தியாக்குடான்னு சொல்கிறதாம். இந்த இடத்துல ஆனால் அதிகமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா வெள்ளத்தால். இங்கே இப்போ பார்க்கவே தெரியுது, இல்லை வெள்ளங்கள் நிற்கிது. இப்போ நாங்கள் இந்த வீதியால் தான் போய்கின்றிருக்கோம். அந்த வீதி இப்போ போக முடியாதாம். அதில் வந்து இந்த கடல் பெருக்கெடுத்த காரணத்தால் பார்த்திங்கன்னா இந்த முள்ளு சங்குகள் வந்து கரையொதுங்கி இருக்குதாம். அதுக்கு இதை வேறு பாதையால் போக சொல்லி சொன்னவையல். இதுகளால் தான் போய் போகணும். முக்கியம் அதெல்லாம் பாதிக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல இருக்கிற பனை மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்தபடி இருக்குது. இந்த இடம் தானாக்கும் அந்த இடம் வெள்ளத்தால் மூலின இடம்னு நினைக்கிறேன். இந்த இடம் மட்டும் தான் நினைக்கிறேன். இதில் போட்டெலாம் ஏற்றிருக்கு. இதில் தான் அந்த அக்காக்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த கடல் பெருக்கெடுத்து இங்கே மட்டும் வந்திருக்கு. இந்த முழு கடல் இந்த மண்ணுகள் எல்லாம் இந்த வீதியிலான் இருக்குது. இதால் பார்த்தீங்கன்னா இப்போ பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஓ, கடல் வந்து ஊர்மனையக்க வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடல் பெருக்கெடுத்து வந்ததால் இந்த ஊர் மனைகள்லாம் ஃபுல்லாக வந்து இந்த கடலில் மண்ணுகள் வந்திருக்கு. அதோட இந்த போட்டுகள் எல்லாம் கொண்டு இந்த கரையில் ஏற்றி இருக்குது. ஓ, அப்படி அந்த பெருக்கெடுத்து கடல் பெருக்கெடுத்து வந்ததால் தான் இந்த பிரச்சனை. வளமையாக பார்த்தீங்கன்னா ஊர்மனைக்குலேருந்து தான் தண்ணி வந்து கடலுக்கு போகும். ஆனால் இப்போ கடல்லேருந்து தண்ணி வந்து ஊர்மனைக்கு வந்திருக்கு. இதில் பார்த்தா தெரியும், இந்தியாவில் வந்துருக்கிறதுக்குள்ள இந்த கடல் மண் வந்து கடல் பெருக்கெடுத்ததால் இந்த மண் எல்லாம் வந்து இப்படி ஊர்மனைக்கு வந்திருக்குது. வணக்கம் அம்மா. வணக்கம். இது நைனாதீவு எத்தனையாம் பட்டாரம்? 7ஆம் பட்டாரம். இது என்ன இடம்? இந்த இடத்துக்கு பேர் இங்கே இந்த புயல் வந்த பொழுது உங்களுக்கு என்னமா இருந்தது? புயல் காத்தோட வந்து 12-1 மணிக்கு கடல் எல்லாம் வந்துட்டு முத்தத்துக்கு. கடல் இங்கே மட்டும் வந்தது? கடல் வந்து வீட்டுக்குள்ள ஏறிட்டு தண்ணி. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த விட்டான் இருந்தீங்க? நாங்கள் இது பார்த்துட்டு இருந்து நாங்கள் ரங்குதுன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் சாப்பிடல. சொந்தக்காரராங்க வந்து சாப்பாடு தந்தது. அப்போ நீங்கள் இடம்பெயர்ந்து போயில விட்டா இருந்தீங்க? அப்போ எப்போ இந்த கடல் தண்ணி மத்தினது? அது கடல் வந்து நேற்றிலாம் போயிட்டுது. ஆனால் இப்போ யாரும் பார்த்தா சொல்லிடும் இந்த இடத்துல வெள்ளம் ஏறுனன்ற மாதிரியே சொல்ல மாட்டோமோ பார்த்தா. உங்களுக்கு அந்த அந்த அடைஞ்சிருக்கிறது கடல் தண்ணி தான். கடல் அப்படியே கரையை கொண்டு விட்டது. இதில் இங்கே வந்து அடிச்சிச்சு. அப்போ நீங்கள் பயப்படையிலையே இந்த சுனாமி மாயா வரப்போகுதுன்ற மாதிரி? போல இந்த பேர பிள்ளைகள் எல்லாம் அங்கே மகள் வீட்டில் இருந்தது. அப்புறம் அம்மா ஒலிம்பி வாமாண்டா அப்பாவுக்கு இயலாது, கை இயலாது. அப்போ அவர் முட்டு அதோட நான் கூட்டிக்கிட்டு போயில வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். சரியம்மா, நன்றியா கதைச்சதுக்கு. இந்த இடமெல்லாம் வந்து கடல் தண்ணியை தான் நிற்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் கடல் தண்ணி வந்துருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவையெல்லாம். வீட்டின் தகரங்கள் எல்லாம் பறந்துருக்கு கிளம்பி. ஒரு கொட்டில் வீடுன்றிருக்கு. என்னென்ன இருந்திருப்பினோம்னு தெரியலை.
இந்த பனை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து மிகப்பெரிய ஒரு அழிவைத்தான் ஏற்படுத்தியிருக்குது இந்த புயல். இப்போ இந்த இடத்து மக்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கணும் என்ற மாதிரி கூறினோம். அதாவது இது தெற்கு பக்கம் நினைக்கிறேன், நயனாதீவு ஆலயத்திலேருந்து பார்த்தா தெற்கு பக்கம் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் கடல் வந்து உள்ளே வந்து இந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் போயிருக்குது. இது நயனாதீவு 7ஆம் வட்டாரம். இந்த இடத்துல அதிகமாக வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லினோம். அந்த வேலை பார்த்தாலே தெரியும். கடல் வந்து ரோட்டுக்கு வந்து இந்த ரோட்டில் அடிச்சிருக்கு பாருங்க. புதிதாக போடப்பட்ட ரோட்டெல்லாம் இந்த புயலால் அழிவடைஞ்சிருக்குது. வீட்டுக்காரெல்லாம் இடம்பெயர்த்து நினைக்கிறேன். வீடெல்லாம் பூட்டினபடி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து போய் பாடசாலையில் இருந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் வந்து பாடசாலையில் போய் வந்து வீடியோ நாங்கள் எடுப்பதை தவிர்த்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று விழுந்திருக்குது. இந்த நயனாவில் கனகாலம் நின்ற மரம் நினைக்கிறேன்.